பறவை காய்ச்சல் காரணமாக காகங்கள் இறந்து வரும் நிலையில் சிக்கன் சமைப்பதிலும் சாப்பிடுவதிலும் போதிய விழிப்புணர்வு இருக்கிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். நாங்கள் வீட்டில் குக் பண்ணக்குள்ள பாயில் பண்ணி அதை சாப்பிட்றோம். வீட்டில் நாங்கள் அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம். ஆனால் இதே ஹோட்டலில் போயிட்டு பாயில் பண்ணி தான் இருக்குமான்னு அவங்ககிட்ட கேட்க முடியாது. இல்லை ஒரு ஊருக்கு போவோம், உடனே அங்கே ஒரு சிக்கனை கொடுங்க, ஒரு முட்டையை கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுவோம். அது எப்படி இருக்குன்றது நம்ம தெரியாது. ஆனால் இது என்னன்னா ஹோட்டலில் இருக்கிறதெல்லாம் என்னன்னா கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கு போய் ஒரு ஸ்டெப் எடுத்து இது ஒழுங்காக பாயில் பண்ணுறாங்களா அப்படின்றது கவர்மெண்ட் சைடில் போய் பார்க்கணும். நாங்கள் வந்து அந்த பறவை காய்ச்சல் இந்த கவர்மெண்ட் சொன்னதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் வீட்டில் செய்கிற குக்கிங் பண்ணுறதெல்லாம் நல்லா பாயில் பண்ணி நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்றத நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். அதனால இது வந்து கவர்மெண்ட் தான் போயிட்டு மற்ற ஹோட்டலோ ரெஸ்டாரண்டோ இல்லை பப்ளிக்கில் இருக்கிற ரோட்டில் இருக்கிற கடையோ அவங்க போயிட்டு அதை கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பறவை காய்ச்சல் வராமல் தடுக்க முடியும். அதுக்கு கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து வேக வைக்காம தான் போயிருக்கு சிக்கன். அது வந்து அதுவுமே கேஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம கிரில்டு சிக்கனு தந்தூரிலாம் பார்த்தீங்கன்னா வேக வச்சு நம்ம சாப்பிட்றது கிடையாது, வெறும் வந்து சுட்டு தான் சாப்பிட்றோம். அது வந்து ஃபுல்லாக வேகிறது கிடையாது. அதெல்லாம் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்றது, சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு மினிஸ்டர் சொல்கிறாரா நமக்கு தெரியல. இப்போ உணவு பாதுகாப்புத்துறை வந்து சில ஹோட்டல்ஸில் போய் அதை ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணி ஃபைன்ஸ் போட்டாங்கன்னா தான் மற்ற ஹோட்டல் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பயம் வந்து அதை சரியாக பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். வீட்டில் வேக வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா எப்படி நீங்கள் வேக வைக்கிறது? இந்த கிரில் சிக்கன் இதெல்லாம் அவங்க வேக வைக்கிறாங்களான்னு தெரியாதுல்ல. அதனால இது எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் சொன்னது ரைட்டு தான், ஹோட்டல்லையும் அதை நீங்கள் முறையாக அதை நடைமுறைப்படுத்தணும்ல. நீங்கள் பொதுவாக சொல்லிட்டீங்க, ஹோட்டல்லையும் கிரில் சிக்கன்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மசாலா தான் பண்ணுவாங்க. யாரும் வேக வச்சு கொடுப்பாங்களான்னு தெரியாது. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னா மொத்தமாக ஆர்டர் பண்ணும்போது அவங்க அவசரமாக தான் அதை பண்ணுவாங்க. அதை வந்து வேக வச்சு கொடுக்குறாங்களான்னு நம்ம போய் அதை பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு தான், அதை நீங்கள் முறையாக ஹோட்டல்ஸ்லையும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். மக்கள் குரல் பகுதியில் புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.